இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல நல்ல ஃபேமஸான ஒரு காலையிலேயே நல்ல தரமான சத்தான ட்ரிங்க் குடிக்கணும்னா கண்டிப்பா இந்த அண்ணன் கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நல்லா சூப்பரா வந்துட்டு பாருங்க. கஸ்டமரும் எவ்வளவு பேர் வந்து குடிச்சிட்டு இருக்காங்கன்னு. நம்ம வந்து அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு நம்ம கேட்போம். இப்போ அண்ணன் கொஞ்சம் லைட்டா பிஸியா இருக்காரு பாருங்க. கஸ்டமரும் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்சல் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணன் கடையில வந்து இந்த மூலிகையை வச்சு செய்யக்கூடிய ரசம் எல்லாமே வந்து அண்ணன் கடையில வச்சிருக்காங்க பாருங்க. காரை நிப்பாட்டிட்டு கூட வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. அந்த மூலிகை ரசம் எல்லாமே நல்லா சூடா வந்து அப்பப்போ போட்டுட்டே இருக்காங்க. கூட்டமும் பாருங்க, கூட்டமும் வந்து நிறையவே இருக்கு. எல்லாமே வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கூட்டம் வந்து சைட்ல நின்று குடிச்சிட்டே இருக்காங்க பாருங்க. இப்பயும் வந்து கூட்டம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கடை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். அண்ணன் போயிட்டு என்னென்ன டிஷ் இருக்கு, என்னென்ன ரேட்ல கொடுக்குறாரு, A to Z டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம சொல்லுவோம். மறக்காம கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காலையிலே நல்லா இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியா குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. அதனாலதான் சொல்றேன், மார்னிங் டைம் திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த அண்ணன் கடையை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா தராங்க பாருங்க. அண்ணன் கடையில வந்து அண்ணா இது என்னது, தூதுவளை ரசமா? அண்ணா இதுல வந்து என்னென்ன போடுவீங்க? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர் கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும் நம்ம கேட்போம். ஏன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு இது வச்சிருக்காரு பாருங்க. அண்ணா உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? ஆனா ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல நிலக்கடலையும் நவதானிய உருண்டைன்னு போடுறோம். ஓகேண்ணா. ஜூஸ்ல வந்து அருகம்புல், ஆவாரம்பூ, நெல்லிக்காய், கருவேப்பிலை, வாழைத்தண்டு, இது தொட்டால் சுருங்கி செடி போடுறோம். இது இல்லாம யானை நெருங்கி ஜூஸ்ன்னு ஸ்டோன் பிரச்சனைக்கு அதை போடுறோம். சூடா சூப்புல வந்து தூதுவளை, முடக்கத்தான், முடவாட்டுக்கால் கிழங்கு, முருங்கை, மணத்தக்காளி, மூக்கிரட்டான், அம்மன் பச்சரிசி இலை, கருந்துளசி, சிறுங்குறிஞ்சான், கீழாநெல்லி, கொள்ளு போடுறோம். இதெல்லாம் காலைல வெரைட்டியா இருக்கு. ஈவினிங் டயத்துல கடை இப்போ திங்கக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. தான் மாம்பழச்சாலையில காவேரி பாலத்துக்கு பக்கத்துலயே தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேண்ணா. சாயந்தர கடை வெஜிடபிள் சூப்பு, காளான் சூப்பு, இது தேங்காய் பால், இது மாதிரி வெரைட்டி கொஞ்சம் போடலாம்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து இவ்வளவு டிஷ் சொல்லிட்டீங்க. இப்ப யூடியூப்ல எதுக்காக எடுக்கிறோம்னா எல்லாத்தோட பிரைஸ் லிஸ்ட்டும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்கண்ணே. இப்ப நீங்க சொன்னதை திரும்பி ஒரு டைம் சொல்லி அதோட பிரைஸ் இங்க வந்தீங்கன்னா இவ்வளவு ரேட்டு கிடைக்குன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே தெளிவா. ஜூஸ்ல இருக்கிறது வந்து அருகம்புல், ஆவாரம்பூ, நெல்லிக்காய், கருவேப்பிலை, வாழைத்தண்டு, யானை நெருஞ்சி, இது தொட்டால் சுருங்கி, இதெல்லாம் ஜூஸ். ஓகேண்ணே. குடிச்சாலும் எது சாப்பிட்டாலும் பார்சல் சாப்பிட 15 ரூபா, பார்சல் 20 ரூபா. சாப்பிட எவ்வளோண்ணே? 15 ரூபா, பார்சல் 20 ரூபா. ஓகேண்ணே. சூப்ல வந்து தூதுவளை, முடக்கத்தான், முடவாட்டுக்கால் கிழங்கு, முருங்கை, கொள்ளு, அம்மன் பச்சரிசி இலை, கருந்துளசி, மணத்தக்காளி, சிறுங்குறிஞ்சான், கீழாநெல்லி, கொள்ளு, இது எல்லாமே சூப் ஐட்டம். இதுவும் சாப்பிட 15, பார்சல் 20. ஓகேண்ணே. கடலை 10 ரூபா, நவதானிய உருண்டை 5 ரூபா. ஓகேண்ணே. கடலை வந்து ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு வரும். நிலக்கடலை ஒரு நாள், கொண்டக்கடலை ஒரு நாள், பச்சை பயிறு ஒரு நாள். ஓகேண்ணே. உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? மாம்பழச்சாலை கரெக்டா மேம்பாலம் காவேரி பாலத்துக்கு பக்கத்துல இருக்குன்னா, டவுட்டா இருக்கிறவங்க மேப்ல ஹெர்பல் சூப் சபரின்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு லொகேஷன் காமிச்சிரும். ஹெர்பல் சூப் சபரியானே? ஹெர்பல் சூப் சபரின்னு சொல்லி மேப்ல போட்டீங்கனாலே லொகேஷன் காமிச்சிரும். இடத்துக்கு ஸ்பாட் வந்துடலாம். ஓகேண்ணே. ஆனா கரெக்டா காலையில எத்தனை மணிக்கு வந்தா எல்லா டிஷ்ஷும் கிடைக்கணும்? அந்த மாதிரி ஒரு டைம் சொல்லுவேண்ணே. கரெக்டா ஒரு 7 மணிக்கு வாங்க. 7 மணிக்கு 7 மணிக்குள்ள 7 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். 7 மணிக்கு மேலனா 1-2 முடிஞ்சிருக்கும். ஓகேண்ணே. 7 மணி 7:30 வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகேண்ணே. இப்ப நம்மளோட கஸ்டமர் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்கண்ணே. இந்த இடத்துக்கு கரெக்டா எப்படிண்ணே வரணும்? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஸ்ரீரங்கம் போற வழி. ஓகேண்ணே. ஸ்ரீரங்கம் போற வழியில வந்தீங்கன்னா காவேரி பாலத்தை தாண்டின உடனே ரைட் சைடுல இருக்கு நம்ம கடை. ஏழை காளியம்மன் கோயில் வாசல்லயே நாங்க இருக்கோம். ஓகேண்ணே. அண்ணன் வந்து அவர் ஸ்டைல வந்து அவர் லொகேஷன் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம காமிப்போம். கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் வந்து சூப் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். அண்ணனோட கடையில வந்து சூப் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சூப் வந்து நல்லா இருக்கானே? சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கானே? ஓகேண்ணே. நான் 5-6 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேண்ணே.
இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இந்த கடையில வந்து சாப்பிட்டு பார்க்க நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களாண்ணே? பண்ணலாம் சொல்லி இப்ப சாப்பிட்டுருக்காங்களே, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேண்ணே. இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாலும் நல்லா சூப்பரா தரமா சூப்பு தராரு. தரமா இருக்காது. ஓகேண்ணே. எல்லா இதோட இது நல்லா இருக்கு. ஆனா சின்ன குழந்தைங்க இந்த சூப்பு சாப்பிடலாமாண்ணே? சாப்பிடலாம். சின்ன குழந்தை பெரிய சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம். எல்லா வியாதிக்கும் இருக்கு. எல்லா வியாதிக்கும் ஒரு சூப் வச்சிருக்காரு. எல்லா வியாதிக்கும் இருக்கு. ஓகேண்ணே. கலப்படம்ன்றது ஏதாவது பண்றாரானே? எல்லாமே ஒரிஜினல் தான். கலப்படங்கிறதுக்கு வேலையே இல்ல. பாருங்க அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். கஸ்டமரே வந்து நல்லா ஜென்யூனா ரிவ்யூ கொடுக்குறாரு. மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா தராங்க. பாருங்க பின்னாடியும் வந்து சூப்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அண்ணன் கடையோட லொகேஷன் வந்து அவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம சொன்னாதான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா கடை எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. கரெக்டா அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா இது வந்து எங்கன்னா திருச்சி காவேரி பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலம் தான் இது. கரெக்டா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பாலம் வந்துடும். அப்படியே இந்த பாலத்துல இருந்து இப்படியே போனீங்கன்னா நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிடலாம். அங்க போர்டு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மாம்பழச்சாலை போர்டு. அந்த போர்டுக்கு முன்னாடியே இந்த கரெக்டா வந்து இந்த பாலம் வந்து எண்டாகிற இடம், கரெக்டா எண்டாகி அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அருள்மிகு ஏழை காளியம்மன் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று சின்னதா ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அப்படியே ஒட்டினாப்லயே கோயிலுக்கு கரெக்டா முன்னாடியே வந்து அண்ணன் வந்து சூப்பு கடை வச்சிருக்காரு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காலையிலேயே வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த கடையை மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கிட்னி ஸ்டோனாலாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் வந்து அதுக்கும் வந்து ஜூஸ் மாதிரி வச்சிருக்காரு. எல்லாமே நல்லா தரமா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் வச்சிருக்காரு. ஜூஸு பாருங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து அப்பப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து போட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. கஸ்டமரும் வந்து அவ்வளோ பேர் நின்று சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பாருங்க அதுவும் வந்து மலிவான விலையில கிடைக்கும். வெறும் 15 ரூபாய்க்கு வந்து சூப்லாம் யாருமே இந்த காலத்துல கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பாருங்க நான் கரெக்டா வீடியோ எடுக்க வந்த டைம் வந்து ஒரு 6 மணி இருக்கும். ஒரு 6:30க்கு இந்த கடை வந்து செட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டம் வந்துருச்சு. இந்த வாக்கிங் போறவங்க, ஜாகிங் போறவங்க, ரன்னிங்கு இவங்க மாதிரி வந்து எல்லாருமே வந்து காலையில நல்லா வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து வெறும் 15 ரூபா கொண்டு கொடுக்குறாங்க. 15 ரூபாய்க்கு எல்லாமே ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மறக்காம இந்த அண்ணனோட கடைக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் வந்து திருச்சியிலே வந்து ரேரா தான் கிடைக்குது. கண்டிப்பா இந்த கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா கொடுக்குறாரு. ஏன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இந்த மாதிரி வீடியோ தான் வந்து நிறைய பேர் வேணும்னு சொல்லி நேற்று வந்து வீடியோ கடையில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து வீடியோ கவர் பண்றதுக்காக வந்திருக்கேன். மறக்காம நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க திருச்சி சைட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் கண்டிப்பா என்ன வந்து மேல உயர்த்தும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணன்ட வந்து போறோம்னு சொல்லி கிளம்புவோம். அண்ணனும் பாருங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பார்சல் வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த தூதுவளை சூப்புன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா ஆவி பறக்க இருக்கு. பாருங்க நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணன் சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணே பாய்ண்ணே. ஓகே.